எறும்பு ஊற கல்லும் தேயும். விளக்கம். முயற்சியுடையவர்கள் முயற்சியை கைவிடாது தம் நோக்கத்தில் உறுதியாயிருந்தால் வெற்றி இலக்கை நிச்சயம் அடைவார்கள் என்ற பொருளை உணர்த்துகிறது இந்த பழமொழி. கல் வலிமையானது, எறும்போ நுண்ணியது. கற்களின் வலிமைக்கு முன் எறும்பின் பலம் குறைவானதுதான். ஆனால் எறும்பு ஊர்ந்து ஊர்ந்து தொடர்ந்து பயணிப்பதால் வலிமையான கல்லும் தேய்மானம் உண்டாகும். அதுபோலவே தொடர்ந்து முயற்சித்தால் மிகக் கடினமான செயலாக இருந்தாலும் எளிமையாக கூடி வரும் என்பதையே இந்த பழமொழி உணர்த்துகிறது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நாம் அறிந்த விளக்கம். நல்ல மனிதனாக இருந்தால் ஒரு தடவை சொன்னதுமே புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணும், இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதன் உண்மை விளக்கம் இது அல்ல. உண்மை விளக்கம் இங்கு சூடு எனும் சொல் சுவடு என வந்திருக்க வேண்டும். சந்தையில் மாட்டை வாங்கும்போது அது பதிக்கும் தடம் சுவடு. அழுத்தமான சுவட்டை பதிக்கும் மாடே அதிக பலம் வாய்ந்தது. ஒரு சுவட்டை பார்த்தாலே மாட்டின் பலம் புலனாகும். இதுவே இதன் உண்மை விளக்கமாகும். ஆமை என்ற உயிரினம் வீட்டுக்குள் வந்துவிட்டால் அந்த வீடு அழிவை நோக்கி போகும் அல்லது கெடுதல்கள் நிகழும். அமீனா என்பவர் நீதிமன்றத்தில் பணிபுரியும் சிப்பந்தி டவாலி என்பார்கள். நீதிமன்ற அறிக்கைகளை நம்மிடம் சேர்ப்பிப்பவர். வீடு ஏலம், நகை ஏலம் மற்றும் ஏதேனும் வில்லங்க விவரங்களை வீட்டுக்கு அது தொடர்பான அதிகாரிகளுடன் கொண்டு வந்து அறிவிப்பவர். எனவே அவர் வீட்டுக்கு வந்தால் ஏதோ கெட்ட செய்திதான் கொண்டு வருவார் என்பதற்காக மேற்சொன்ன பழமொழி விளக்கம் தருகிறது. உண்மை விளக்கம். இந்த பழமொழியில் ஆமை எனும் சொல் 3 விதமான ஆமைகளை உணர்த்துகிறது. கல்லாமை, இயலாமை, முயலாமை. அதாவது கல்வி இல்லாத, சோம்பேறித்தனம் கொண்ட, முயற்சிகளற்ற தன்மைகள் எந்த வீட்டில் உள்ளனவோ அந்த வீடு முன்னேறாது என்பதை இப்பழமொழி அறிவுறுத்துகிறது. அடுத்து 2ஆம் பாதியாக உள்ள அமீனா புகுந்த வீடு என்பது ஒரு ஏதுகை மோனைக்காக சேர்க்கப்பட்டது. இதுவே இதன் உண்மை விளக்கமாகும். போக்கத்தவனுக்கு போலீஸ்காரன் வேலை, வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை நாம் அறிந்த விளக்கம். அதாவது சாதாரணமாக படிக்கையில் போக்கிடமில்லாமல் வெட்டித்தனமாய் சுற்றுபவன் காவல்துறை வேலைக்கும் ஏற்றவர்கள் என்று எண்ணும்படி ஆகிவிட்டது. உண்மை விளக்கம். வார்த்தையை சற்று பிரித்து பொருள் கொண்டோமேயானால் இதன் விளக்கத்தை எளிதாக அறிந்து கொள்ளலாம். போக்கத்தவன் ஷைஷ், போக்கு பிளைஸ், கற்றவன், அதாவது ஒழுங்குகளை கற்றவன், போலீஸ் வேலைக்கு தகுதியானவன். வாக்கத்தவன் ஷாய், வாக்கு பிளைஸ், கற்றவன், அதாவது வாக்கு என்பது சத்தியம், அறிவு என்றெல்லாம் பொருள்படும். மொத்தத்தில் படிப்பறிவில் சிறந்தவன், வாத்தியார் வேலைக்கு தகுதியானவன். இதை கொண்டே சொல்லப்பட்ட பழமொழி மருகி திரிந்து மேற்கண்ட முறையில் வந்துவிட்டது. 6லும் சாவு 100லும் சாவு நாம் அறிந்த விளக்கம். மரணம் வருவதற்கு எந்த வயதும் ஒரு பொருட்டல்ல. ஆனால் இதன் உண்மை விளக்கம் இது அல்ல. உண்மை விளக்கம். இந்த பழமொழிக்கான சம்பவம் மகாபாரதத்திலிருந்து உதாரணம் காட்டப்படுகிறது. கர்ணனை குந்தி தேவி போர் நிகழும்போது தம் தார்மீக வாரிசுகளான பஞ்சபாண்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் கிருஷ்ணனுடன் சேர்ந்து கொள்ள வற்புறுத்துகிறாள். அதற்கு கர்ணன் இவர்கள் 6 பேருடன் இருந்தாலும் சரி, அல்லது கௌரவ சகோதரர்கள் 100 பேர்களுடன் இருந்தாலும் சரி, மரணம் எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதாவது 6லும் சாவு 100லும் சாவு. நான் செஞ்சோற்று கடனுக்காக கௌரவர்களுடனே இருந்து செத்து போகிறேன் என்கிறான் கர்ணன். இதுவே இதன் விளக்கமாகும். பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோ நாம் அறிந்த விளக்கம். ஒரு இடத்திற்கோ அல்லது விருந்திற்கோ செல்லும்போது சாப்பிடுவதற்கு முதல் வரிசையிலும், ஒரு போரில் கலந்து கொள்ளும்போது கடைசியில் கலந்து கொள்வது என்பதும் நாம் அறிந்தது. உண்மை விளக்கம். இதன் உண்மை வடிவம் பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் என்பதாகும். அந்த கால புலவர்கள் உடல் உறுப்புகளை பற்றி பாடி வைக்கையில் நமது வலது கையை பற்றி சொல்லும்போது பயன்படுத்தப்பட்ட வாக்கியமே இந்த பழமொழி. வில், அம்பு போன்ற போர்க்கருவிகளை பயன்படுத்தும் போது நம் கை பின்னே போகும். வில் நான் இழுக்க அதே கை உணவு உண்ணும் போது முன்னே போகும். இதை அர்த்தம் கொண்டே இந்த பழமொழி பயன்படுத்தப்பட்டது. கோத்திரம் அறிந்து பெண் கொடு, பாத்திரம் அறிந்து பிச்சையிடு நாம் அறிந்த விளக்கம். நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை மருமகளாக்கிக் கொள்வதற்கும், அல்லது நல்ல குடும்பமா என ஆராய்ந்து பெண் கொடுப்பதற்கும், அடுத்து தானம் தந்தால் கூட அளவறிந்து பிச்சையிட வேண்டும் என்பதற்காகவும் பொருள் தரும்படி இருப்பதாக சிலர் கருதுகின்றனர். உண்மை விளக்கம். இது மன்னர் குடும்பத்திற்கு சொல்லப்பட்ட அறிவுரையாக அறியப்படுகிறது. கோ என்பது அரசன் என பொருள்படும். திறம் என்பது திறன் அல்லது திறமை, அதாவது ஒரு அரசனாக பார்த்து ஆராய்ந்து மனமுடித்து தர வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. கோத்திரம் என்பது கோத்திரம் வர வேண்டும். அதேபோல் பாத்திரம் என்பது பாத்திரம் என வர வேண்டும். புலவனுக்கு பரிசு அளிக்க நினைக்கும் மன்னன் அந்த புலவனது பாடல் திறமைக்கு ஏற்றவாறு பரிசுகளை மதிப்பிட்டு அளிக்க வேண்டும். இதுவே இதன் விளக்கமாகும். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் நாம் அறிந்த விளக்கம்.
வன்முறை மட்டுமே சில சமயங்களில் பயனளிக்கக்கூடும் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவ்விதமே இன்று வரை விளக்கப்பட்டு கொண்டிருக்கிற பழமொழி இது. உண்மை விளக்கம். இந்த பழமொழியில் அடி என்பது இறைவனின் திருவடியை குறிக்கிறது. துன்பங்கள் நேரும்போது எல்லாம் அவனே என இறைவனை நினைத்து கொண்டோருக்கு எவ்வித துன்பமும் இல்லை. அந்த இறைவனின் அருள் உதவுவது போல் யாரும் உதவ முடியாது என்பதை குறிக்கும் விதமாக சொல்லப்பட்ட பழமொழி இது. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும். நாம் அறிந்த விளக்கம். மற்றவர்களுக்கு நாம் செய்யும் நன்மையின் தன்மை நம்மையும் நம் குடும்பத்தையும் அதே நன்மையின் தன்மை கொண்டு உயர்த்தும் என்பது நாம் அறிந்தது. உண்மை விளக்கம். ஊரான் பிள்ளை என்பது தம் மனைவியை